இந்த வீடியோவில் நம்ம ஹைப்பர் டென்ஷன் ஹை பிபி இருக்கிறவங்க எப்படி இயற்கையாக நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் மூலம் குறைக்கலாம், அது என்னோட பயாலஜி என்ன, அதுக்கு எவிடன்ஸ் பேஸ்டாக என்ன எக்ஸசைஸ் இருக்குது, அண்டு உணவில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரலாம், மனநிலையில் என்ன மாற்றம் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவுமே பிபி பேஷண்ட்ஸுக்கு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரலாக அதுலேருந்து நீங்கள் வெளியேற முடியும், ரிவர்சல் ஆக முடியும். அதுலேயும் ஏர்லியாக சிம்டம் இருக்கிறவங்க, ஏர்லி பிபி அண்ட் கம்மியான ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பிபினா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற பயாலஜி என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட பிளட் வெசல்ஸ் இருக்குல்லங்க, ரத்த நாளங்கள், அது கெட்டியாவோ இறுக்கமாவோ மாறிடுறது தான். அப்படின்னா நேரோவிங் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஆர்ட்ரிஸ். ஆர்ட்ரி தான் நல்ல ரத்தத்தை உடம்புல எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. வெயின் கெட்ட ரத்தத்தை லங்ஸுக்கு கொண்டு போய் சுத்தப்படுத்துறது. அந்த ஆர்ட்ரிஸ் கெட்டியாக இறுக்கமாக மாறிக்கிறது தான், அதனோட எலாஸ்டிசிட்டியை இழந்துடுறது தான் பிபியோட பயாலஜியில் முக்கியமான பாயிண்ட்டு. இது எதனால் நடக்குதுன்னா, கொலஸ்ட்ரால்னால், கொழுப்பு அதிகமாக, அதுலேயும் கெட்ட கொலஸ்ட்ரால்னாலையும், அப்புறம் வயசுனாலையும், வயதானது ஏஜ்னாலையும், அப்புறம் உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன், நீர் கோர்த்துக்குது இல்லை, நிறையா ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் அந்த மாதிரிலாம். அது மட்டும் இல்லை, உடம்புக்குள்ளே எல்லா செல்ஸ்லையுமே நீர் கோர்த்துக்கிறது. நீர் கோர்த்துக்கிறதுனா கெட்ட ஒரு வெளியில் புண்ணான சீ பிடிக்குது இல்லைங்க, அது மாதிரி உள்ள சீ பிடிச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது நடக்குது. ரெண்டாவது, நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குங்க, அதில் அதிகம் ஓவர் ஆக்டிவ் ஆகிடுறது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அதிகமாக அழுத்தம் கொடுத்துறது. அழுத்தம் எதனால் வருது? ஸ்ட்ரெஸ்னால், மன அழுத்தத்தினால. இன்னொன்று புவர் ஸ்லீப், தூக்கமின்மையினால் வருது, இன்சோம்னியானால் வருது. ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸாக இருந்தால் இது நடக்காது, ஓவர் ஆக்டிவாக இருக்கிறது தான் இது நடத்துது. மூணாவது முக்கியமானது ஹார்மோனல் இம்பேலன்ஸு. அட்ரீனல்ங்கிற ஹார்மோனு அதிகமாக சுரக்கிறது, அப்புறம் தைராய்டு கம்மியாக சுரக்கிறது, அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு. இன்சுலின் சுகர் பேஷண்ட்ஸுக்கு இன்சுலின் செல்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அதனால் குளுக்கோஸ் உள்ளே எடுத்துக்கிறது இல்லை, அதனாலையும் ஹை பிபி வருது. இதெல்லாம் பயாலஜி ஆஃப் ஹை பிபி. அது தவிர சால்ட்டு, அதிக உப்பு, அப்புறம் குறைஞ்ச பொட்டாசியம். இப்போ பொட்டாசியம் வாழைப்பழத்தில் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்காமையே இருக்கிறது. பொட்டாசியம் கம்மியாக சேர்த்துக்கிறது, உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது, இதுவும் ஒரு மெயின் காரணமாக இருக்குது. அப்புறம் செடன்ட்ரி லைஃப், அதாவது உடற்பயிற்சியே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, சும்மா படுத்துருக்கிறது இல்லை, டூ மச் உடற்பயிற்சி, அதுவுமே ஒரு காரணமாக இருக்குது. சரிங்களா? அதை தவிர இதனோட காமன் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆஃபன் சைலண்ட்டாக தான் இருக்கும், அவ்வளோக்கா தெரியாது. போய் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சது தான். அப்படி வெளியில் தெரிஞ்சால் என்னென்ன சிம்டம் இருக்குன்னா, காலை நேரத்தில் வர்ற தலைவலி இருக்கும், ஹெட்டேக் ஏர்லி மார்னிங்கில் வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மயக்கம் இல்லைன்னா மூச்சு திணறல் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிசீனஸ் வரும். அதை தவிர பிளர்டு விசன் பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான சோர்வு இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும். அது தவிர நோஸ் ப்ளீடு இருந்தாலும் இருக்கும் சிலருக்கு. மூக்கிலிருந்து சில்மூக்கு உடஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க, ரத்தம் வரும், அதுவுமே ஹை பிபினால தான். பட் அது ரேரான சிம்டம். அதை தவிர ஹார்ட் பீட் இர்ரெகுலராக இருக்கும், ரொம்ப பால்பிட்டேஷன்ஸு, இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டு, இதய துடிப்பில் மாறுபாடு இருக்கும். இதெல்லாம் சிம்டம்மு. ஆனால் இது சைலண்ட் டிசீஸ் தான், அவ்வளோக்கா சிம்டம்ஸ் காட்டாது. கடைசியாக ஸ்ட்ரோக் வர்றப்ப தான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இதனோட ரிவர்சலுக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் என்ன ஆகுதுன்னா, பிபியை ரெடியூஸ் பண்ண எப்படி யூஸ் ஆகுதுன்னா, அந்த இரத்த நாளங்கள் இருக்குல்லங்க, பிளட் வெசல்ஸ், அதனோட எலாஸ்டிசிட்டியை அதிகப்படுத்துது. ரொம்ப இறுக்கமாகிறதுனால தானே பிபி வருது. கரெக்டாக எலாஸ்டிசிட்டியோடு இருந்தால் பிபி வராது. அதை பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸேஷனுக்காகவும் நரம்பு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட பேலன்ஸ், நர்வ் பேலன்ஸ், அது அமைதியாக இருக்கிற மாதிரி பண்ணி இதை எல்லாத்தையும் எப்படி செய்யுதுன்னா, ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல்
அண்டு ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தாமல் செய்யுது. இதே ஏரோபிக்ஸ் என்ன பண்ணும், ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் உருவாக்கும், ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தும். ஆனால் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படி பண்ணாது. நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங்னா உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற எக்ஸசைஸ். இந்த நடக்கிறது, ஓடுறது, டான்ஸ் அதெல்லாம் ஏரோபிக்ஸில் வந்துடுது, அதெல்லாம் வெயிட் பேரிங்கில் வந்துடுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, உடம்பை சோர்வடைய செய்யாமல் நரம்போட சமநிலையை, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட சமநிலையை வந்து பாதுகாக்குது. இதுக்கான சிறந்த பயிற்சி என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால், நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங்கில் நீண்ட நேர மூச்சு பயிற்சி நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் சீட்டட் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸு 5 to 10 minutes. அது என்னென்னு கேட்டால் பாக்ஸ் ப்ரீத்திங்கு, அது தவிர ஆல்டர்னேட் நோஸ்ட்ரல் ப்ரீத்திங், இப்படி வச்சுட்டு உள்ளே இருக்கிறது இப்படி வச்சுட்டு வெளியில் விடுறது, அது மாதிரி நாசியில் வர்ற மூச்சு. அப்புறம் இதெல்லாம், அப்புறம் 4 count உள்ளே இருக்கிறது, 4 count ஹோல்டு பண்ணுறது, அதுவும் வயிறு வலிக்கு டயஃப்ரமேட்டிக் வரைக்கும் இருக்கிறது, 4 count வெளியில் விடுறது, திரும்ப 4 count உள்ளே இருக்கிறது ஹோல்டு, 4 count வெளியில் விடுறது, திரும்ப 4 count உள்ளே, 4 count ஹோல்டு, 4 count வெளியில் விடுறது. இந்த மாதிரி நீண்ட நேர மூச்சு பயிற்சி 5லேருந்து 10 நிமிஷம் செய்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வால் சப்போர்ட்டட், செவுத்தில் சப்போர்ட் ஆகிட்டு பண்ணுற ஸ்ட்ரெச்சஸும், அப்புறம் ஐசோமெட்ரிக்காக ஹேண்ட் கிரிப் ட்ரைனிங்கு என்னென்னு கேட்டால், ஒரு பால் வச்சு இப்படி ஸ்க்யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா கையில் பிடிச்சிட்டு இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்லங்க, அதை வந்து ஒவ்வொரு கைக்கும் 2 நிமிஷம் செய்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர சேர் யோகான்னு சொல்லுவாங்க, அதாவது உட்காந்துக்கிட்டு ஸ்பைனை வந்து ட்விஸ்ட் பண்ணுற எக்ஸசைஸு, அப்புறம் ஷோல்டர் ரோல்ஸு, இந்த மாதிரி அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர லெக் லிஃப்ட்ஸு, நம்ம படுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங், கொஞ்சமாக காலை தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போடுறதும், அப்புறம் மல்லாந்து படுத்துட்டு பெல்விக் டீல்ட் பண்ணுறது, இந்த பக்கம் பண்ணுறது இந்த பக்கம் பண்ணுறது, அந்த மாதிரியும். அதுக்கடுத்து என்னென்னா பிரிட்ஜிங் எக்ஸசைஸு, வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பை மேலே தூக்குறது மேட்டில் படுத்துட்டு. அது தவிர ஒரு கைடடு ரிலாக்ஸேஷன் ஆர் பாடி ஸ்கேன் மெடிடேஷன் இருக்குது, அந்த மாதிரியான மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதுக்கான நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டும் லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையை மாற்றுறதும் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1500 மில்லிகிராமுக்கு கம்மியாக சால்ட்டு, சோடியம் இன்டேக் எடுத்துக்கணும். உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கணும். அப்புறம் பொட்டாசியத்தை வந்து அதிகப்படுத்தணும். அப்படி பார்த்தா வாழைப்பழம், கீரை வகைகள், ஏன்னா தேங்காய் தண்ணி இதெல்லாம் குடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே முருங்கைக்கீரை கூட சாப்பிட்லாம், சரிங்களா? அதுக்கப்புறம் மெக்னீசியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா பாதாம், வெள்ளரி விதை இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை தவிர சர்க்கரை மற்றும் பதப்படுத்தின உணவையெல்லாம் வந்து தவிர்த்திடணும். அது அடுத்தது முக்கியமானது தூக்கம், 7லேருந்து 9 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். அது தவிர இயற்கை மூலிகைகளான பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிபியை குறைக்க. அப்புறம் ஹைபிஸ்கஸ், இந்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் டீ, அப்புறம் துளசி, அப்புறம் லவங்கப்பட்டை, சின்னமன்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ துளசிக்கு பேர் பேசில், அப்புறம் ஹைபிஸ்கஸ் டீ, அப்புறம் கார்லிக்கு, சரியா? இதை தவிர மன அழுத்தத்தை குறைக்க ஸ்க்ரீன் அவரை குறைச்சா மன அழுத்தம் குறையும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சில தொழில்நுட்பத்தில் இருக்கிற சில இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது மூலம் நம்ம பிபிலேருந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆக முடியும். இந்த மாதிரி பிபி இருக்கிறவங்க, உங்களுக்கு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தெரிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் அதுலேருந்து வெளியில் வரணும், நிம்மதியாக இருக்கணும், உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் பக்கவாதம் மாதிரி ஒரு மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.